வேதாகமத்தில் மிகவும் உயரமானவர்கள் என்ற தலைப்பின் கீழாக இன்றைக்கு நாம் தியானிக்க போகின்றோம். அதிலே முதலாவதாக இருக்கக்கூடிய நபர் கோலியாத். 1 சாமுவேல் 17 அதிகாரம் 4 வாக்கியம். கோலியாத்தின் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். இதை வைத்து பார்க்கும்போது ஒரு முழம் என்பது 1.5 அடி அளவு இருக்கும். பொதுவாக ஒரு முழம் என்பதை நம்முடைய கையில் நடுவிரலின் உயரத்தில் இருந்து முழியின் அளவு வரைக்கும் இருக்கும் என்று சொல்லுவார்கள். இதன்படி பார்க்கும்போது 9 - 12 அடி உயரம் இருக்க வாய்ப்பிருக்கிறது என்பதை வேத வல்லுநர்கள் கூறுகின்றார்கள். இரண்டாவது, எகிப்திய ராட்சதன். 1 நாளாகமம் 11 அதிகாரம் 23 வாக்கியம். 5 முழ உயரமான ஒரு எகிப்தியனையும் அவன் கொன்று போட்டான். இந்த வசனத்தை பார்க்கும்போது தாவீதின் போர் சேவகனான பெனாயா என்பவன் 5 முழம் உயரமான எகிப்தியனை கொன்று போட்டான் என்று குறிப்பிடுகின்றது. இந்த எகிப்திய ராட்சதனின் உயரமானது சுமார் 7.5 அடியிலிருந்து 10 அடி உயரம் வரைக்கும் இருந்திருக்க வாய்ப்பிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். மூன்றாவது, ஓக் என்னும் ராட்சதன். இந்த ராட்சதனின் உயரம் வேதாகமத்தில் பதிவு செய்யப்படாமல் அவனுடைய கட்டிலின் அளவு உயரம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதிலிருந்து இவனுடைய உயரத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். அதன் வசனத்தை வாசிக்கின்றேன். உபாகமம் 3 அதிகாரம் 11 வாக்கியம். ஓக் ராட்சதனின் கட்டில் மனிதருடைய கை முழத்தின்படியே 9 முழ நீளமும் 4 முழ அகலமுமாய் இருந்தது. இந்த வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது ஓக் என்னும் ராட்சதன் 9 முழம் உயரமாக இருந்திருக்க வாய்ப்பிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். 12 அடியிலிருந்து 15 அடி உயரமாக இந்த மனிதன் இருந்திருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். நாம் பார்த்த இந்த 3 உயரமான மனிதர்களுக்கு நேர்மாறாக இருக்கக்கூடிய மற்ற மனிதனை நான் கூறுகின்றேன். அவர் யாரென்றால் சகேயு. சகேயுவை பற்றி வேதம் சொல்லும்போது அவன் குள்ளனானபடியால் என்று லூக்கா 19 அதிகாரம் 3 வாக்கியத்தில் குறிப்பிடுகின்றது. ஆம், சகேயு ஒரு குள்ளமான மனிதன். மேற்கண்ட 3 நபர்கள் ரட்சிப்பை தெரிந்து கொள்ளவில்லை. ஆனால் குள்ளமான சகேயு ரட்சிப்பை தெரிந்து கொண்டார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடம் என்னவென்றால், நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பணத்தில், தகுதியில், திறமையில், பரிசுத்த வாழ்க்கையில் கூட குறைவுள்ளவர்களாக குள்ளமானவர்களாக இருக்கலாம். நம்மை போன்றவர்களை தெரிந்து கொள்ளவே, நம்மை போன்றவர்களை மாற்றவே இயேசு இவ்வுலகத்திற்கு வந்தார் என்ற நற்செய்தியை நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்படிப்பட்ட வேதாகம ஆச்சரியங்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.